சகோதரர் சாலசியாவை நான் வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே எனக்குள்ளே தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பிமார்கள் 2 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் திருச்சபையை விட்டு ரொம்ப விலகி போயிட்டேன். சர்ச்சு மினிஸ்ட்ரி அப்படின்னாவே ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு கோபம், என் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வருத்தங்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூத்தாக இருக்கும்போது ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பேன் சர்ச்சு விஷயத்தில். சர்ச்சில் பாத்ரூம் டாய்லெட்டை கழுவி விட்டு அந்த அளவுக்கு. இப்போ நான் கூட ஏன் ஆல்டரில் ஏற மாட்டேன்னு சொல்கிறேன்னா, நான் படித்தது திருநெல்வேலி மாவட்டம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஆல்டரில் பாஸ்டரை தவிர வேறு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. நாங்கள் வாலிப பசங்களாக இருக்கும்போது முட்டி போட்டு என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு பயபக்தி. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இதே மாதிரி தான் ட்ரம்ஸு. இப்போல்லாம் இந்த ட்ரம்ஸ் இல்லையா, அப்போ இந்த 4-5-6 கொட்டு இருக்கும் பாருங்க, அந்த டைம் தொடக்கம் இந்த ட்ரம்ஸு அதெல்லாம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறதுல எனக்கும் ஒரு பையனுக்கும் சின்ன சண்டை. அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நேராக போய் பாஸ்டர்கிட்ட, கமிட்டியில் இருக்கிறவங்ககிட்ட, நான் தான் கிறிஸ்மஸுக்கு அடிக்கணும், சார்லஸ் அண்ணனுக்கு அடிக்க தெரியல, அப்படி இப்படின்னு என்ன பண்ணிட்டான், சண்டையை மூட்டி விட்டான். சண்டையை மூட்டி விட்ட உடனே பாஸ்டரு, கமிட்டியில் இருக்கிறவங்க என்கிட்ட கேள்வி கேட்க, நான் அவங்கள ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணிட்டேன், திட்டிட்டேன். திட்டி எனக்கும் கமிட்டிக்கும் பயங்கர சண்டை. அந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு சபைகள்லையுமே இருக்கக்கூடாது. அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியுங்களா? இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் இந்த அரசியல். அந்த மாதிரி விஷயங்கள் வாலிப தம்பிமார்கள் இந்த சபையில் எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் வளரக்கூடிய காலங்களில் இந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி இல்லாத வர நம்ம கீழே வச்சு, முன்னாடி கிராமங்களில் ஆராதனை பண்ணணுங்களுக்குலாம் தெரியும், ஒரு கொட்டை என்ன பண்ணுவோம், அடிப்போம். இந்த கையில் ஒரு கிறுக்குன்னு கிறுக்கும் தெரியுமா, அது ஒரு சத்தம் வரும். அப்புறம் கிழுக்கு என்ன பண்ணுவோம், கையில் வச்சு அடிப்போம். அந்த டைமில் பிரச்சனைகளே கிடையாது. நாளைக்கு நம்ம சபை, நம்ம பாஸ்டர் நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாரும் வளருன்ற நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இந்த டெக்னாலஜி மூலமாக தான் வரும். அந்த மாதிரி நேரங்களில் வாலிபர்கள் என்ன பண்ணணும், வாலிப தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், நீங்கள்லாம் டெக்னாலஜிக்காக என்ன பண்ணிடக்கூடாது, உறவுகள்கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது. சரி, இப்போ பிரசங்கன்றோடனே ஐயா தூங்கிட்டாங்க இல்லையா? ஆமாய்யா, பிரசங்கம் வேண்டாம். உங்கள் பாஸ்டரை பற்றி பேசுவோமா? உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோமா உங்கள் பாஸ்டரை? வேண்டாமா? சரி, என்னோட சின்ன சாட்சியோட என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வெளியே இருந்து என்ன மாதிரி பல பேர் வராங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே என்ன ஒரு பிரசங்கம் பண்ணாலும், என்ன ஒரு மெசேஜ் கொடுத்தாலும், அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணணும், இல்லை அதுக்கு அப்புறமா கூட உங்கள் சபை போதகர்கிட்ட, போன வாரம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார்ல, அவர் பேசுனது சரியா தப்பா அப்படின்ட்டு சபை போதகர்கிட்ட கட்டாயம் என்ன பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு பல சபைகள், பல போலியான விஷயங்கள் எல்லாமே வந்ததுக்கு காரணம் சபை போதகர் கிடையாது. ஏன்? சபை போதகர் உங்க கைக்குள்ள இருக்கார். அவருக்கும் உங்களுக்குமான கேப் இல்லை. நீங்க எப்பனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஐயா உங்களோட எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும் ஐயா, என்னையா நீங்க பேசுறீங்க அப்படின்னுட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், கேள்வி கேட்கலாம். வெளியிருந்து வரக்கூடிய உங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க, ஏதோ ஒன்று பேசிடுவாங்க, உங்ககிட்ட கை தட்டு வாங்கணும், அப்படியே எல்லாரையும் அட்டென்ஷன்ல நம்மளை பார்க்க வைக்கணும். ஒரு விளம்பரத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா எதையோ ஒன்று பேசிட்டு, இன்னைக்கு கிறிஸ்தவம்
சீரழிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே சபை போதகர்கள் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடியவங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம சபை போதகர் நான் இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நம்ம வீட்டு வாக்குத்தத்த அட்டை எல்லாத்துலேயுமே காலண்டர்லாம் இருக்கும். சங்கீதம் 50:15, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஓகே, இப்போ இது வந்து சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா? ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது. எப்ப தாவீது சொல்லியிருக்காப்புல, ஆமா ஆபத்து காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடணுமே அப்படின்னா, அதாவது நாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா குடும்பமா என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடிவேரி அணை, ஈரோடு மாவட்டத்துல கொடிவேரி அப்படின்ற ஒரு டேம் இருக்கு. அந்த டேம்ல வந்து ஃபேமிலியா என்ன பண்ணோம், குளிக்கிறதுக்காக என்ஜாய் பண்றதுக்காக போயிருந்தோம். நீங்களும் கூட என்ன பண்ணுங்க, முடிஞ்சா அந்த ஈரோடு போங்க. ரொம்ப பட்ஜெட் கம்மி, 1000-1500 ரூபாயில நீங்க என்ன பண்ணிடலாம், ஒரு ஆளுக்கு டூர் வந்து முடிச்சிடலாம். எல்லாம் ஃபேமிலி. இப்போ குற்றாலம் வேற எங்கேயா போனீங்கன்னா கூட ஃபேமிலியாலாம் நின்று குளிக்க முடியாது, போலீஸ்காரங்க லட்டியை வச்சு அடிச்சு விரட்டி விடுவாங்க. ஆனா இந்த கொடிவேரி அணையை பொறுத்தவரை நீங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கிட்ட இருக்கு, நீங்க வந்து ஃபேமிலியாவே என்ன பண்ணலாம், நின்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். லோ பட்ஜெட், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் போகக்கூடிய மாதிரி இடம். அந்த இடத்துக்கு நாங்க போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆறும் ஓடும், அருவி வந்து சின்னதா இருக்கும். அந்த ஆத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான், என் மனைவி, என் பையன், இன்னும் ஒரு ஈரோடு மாவட்டத்துல இருந்து ஒரு எல்லாமே பொம்பளை பிள்ளைகள், எங்க சொந்தக்கார பிள்ளைகள். அப்படி வந்து போகும்போது பாத்தீங்கன்னா, நான் ஹைட்டா இருக்கேன் இல்லையா, என் மனைவி வந்து எனக்கு இடுப்புக்கு தான் இருப்பான். அந்த மாதிரி வந்து குள்ளம். என் பையன் வந்து அப்போ அவன் வந்து சின்ன பையன், அவனும் ஹைட்டு கிடையாது. அந்த வந்த பசங்க எல்லாருமே சின்ன பசங்க. என்ன பண்றோம், ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் அப்படியே நாங்க வந்து அந்த ஆத்தை அப்படியே கடந்து போலாம் அப்படின்னு போகும்போது என்னோட ஹைட்டுக்கே தண்ணி இவ்வளோ வந்துருச்சு. அப்போ என் மனைவி, என் பையன், அந்த கூட வந்த என் சொந்தக்கார பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா தண்ணியில முங்கிட்டாங்க. அப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணோம், என்ன பண்ணுவோம், ஆண்டவரே ஏசப்பா காப்பாத்துங்க, ஆத்தோட அடிச்சுட்டு போய் நாளைக்கு நியூஸ்ல வந்துட போறோம் அப்படின்னுட்டு கேட்டோம். அப்போ வந்து எங்கேயோ இருந்த தம்பிமார்கள், வாலிப தம்பிமார்கள், அந்த ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்க நீந்தி வந்து எங்க குடும்பத்தை என்ன பண்ணாங்க, காப்பாத்தினாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த வேத வசனம் தாவீதுக்கு மட்டும் கிடையாது, என் குடும்பத்துக்கும் சரி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க, சாரி, இந்த சர்ச்சில் இருக்கிற உங்க எல்லாருக்குமே, நம்ம யூடியூப்ல பேசி பேசி வீடியோனே வருது, எல்லாருக்குமே. ஆனா இது வந்து ஒரு இயற்கையா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? ஆபத்து காலத்துல என்ன பண்ணுவோம், எல்லாருமே பண்ணுவோம், எல்லாமே கூப்பிடுவோம். இல்ல அண்ணே ஏதோ ஒண்ணுனாலும், அண்ணே வாங்கண்ணே எனக்கு நான் மாட்டிக்கிட்டேனே. ஆனா இப்ப பாருங்க, அப்ப இப்படி நம்ம ஆபத்து காலத்துல மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா, எது அவசர எண், போலீஸ் நம்பர் என்னது 100, இது ஃபயர் என்ஜின் 108 ஆம்புலன்ஸு, அப்புறம் தீயணைப்பு. அப்ப அந்த மாதிரி ஆயிருது இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தேடணும். அப்ப எப்படி தேட, அதாவது நம்ம எது இந்த கிராமங்கள்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாட்டிமார்கள், இப்ப நீங்களே கிராமங்கள்ல, இது நம்ம கிராமம் தான் இல்லையா? நான் சென்னையில இருக்கிறதுனால எனக்கு இந்த எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை சொல்லி சொல்லி அதே மாதிரி வருது. இப்ப நீங்க இருக்கிறதும் கிராமம் தான், ஒன்றும் இல்லை. வயதான நம்ம தாத்தாமார் பாட்டிமாரு வந்து முணங்கிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? என்ன முணங்குவாங்க தெரியுமா? அவங்க கிட்ட போய் காது கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே ஏசப்பா என் ஜீவனை எடுமா ஆண்டவரே, எனக்கு 100 வயசு ஆகி போச்சு, 80 வயசு ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்னத்தை பண்ண போறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட என்ன பண்றாங்க, அந்த முனங்கள்
அந்த முனங்கள் மூலமா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேசுறது தான். அப்போ ஆபத்து காலத்துல மட்டும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னா, நம்ம அப்பா, இந்த உங்களோட அப்பா, என்னோட அப்பா, உங்களோட அம்மா, என்னோட அம்மா கிட்ட போய் நான் ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் உன்னை கூப்பிடுறேன்ப்பா, சரியா, எப்பவுமே போனை என்ன பண்ணு ஆன்ல வச்சிரு, எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்ப மட்டும் போன் பண்ணி, அப்பா வந்துகிட்டு இருந்தேன், பொன்னேரியை தாண்டி அப்படியே என்னது பழவேற்காடு போகும்போது பைக் நின்று போச்சு, பெட்ரோலுக்கு துட்டு இல்ல, நான் என்ன பண்றேன், QR கோடை உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன், நீ போட்டு விடு, ஜிபே பண்ணு அப்படின்னா நம்ம அப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், எப்பவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அடுத்த ஒரு வசனம் படிங்க, எரேமியா 33:3. எரேமியா 33:3. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி அவர் ஜெயில கிடக்காரு. அப்போ அதுக்கு முந்தின வசனம் படிங்க, ஃபர்ஸ்ட் வசனம் படிங்க. ஓகே. அப்ப பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிற எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் என்ன பண்றாங்க, எப்ப நீ எப்பவுமே என்ன கூப்பிடு, நீ ஆபத்து காலத்துல மட்டும் என்ன கூப்பிடாத. அதுல ஆபத்து காலத்துலன்னு இருக்கா? இல்ல. தாவீது ஆபத்து காலத்துல கூப்பிட்டுருக்காப்ல. அப்போ அவருக்கான ஒரு சூழ்நிலை, அவருக்கான ஒரு காரியங்கள். ஆனா நம்ம ஆபத்து காலத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது அதான் என்ன சொல்லுவாங்க, நன்றியால் துதி பாடுறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு என்ன பண்ணுவாங்க, வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பா, ஆண்டவரே, ஏதாவது ஒண்ணு. அந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணும் பொழுது ஆபத்துகள், அத நம்மளுக்கு ஆபத்து வருது, ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாங்க, இல்ல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சித்தம் அதுவா இருந்துச்சுன்னா ஆபத்து காலத்துல என்ன வேணா நடக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்கணும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட மகனா மகளா நம்ம இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாங்க, வார்த்தை, பைபிள் வசனம் மூலமா பேசுவாங்க. அப்ப அந்த பைபிள் வசனத்தை படிக்கிறது, அதை குறித்து டிஸ்கஸ் பண்றது, உங்களுக்குள்ளேயே மாறி மாறி பேசிக்கிறது, அதுக்கு நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பைபிளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா உழைப்பு, நம்ம வேலை வேணும், நம்ம சம்பாதிக்கணும். அப்போ வேலைக்கு போற இடத்துல அங்க போய் நின்றுக்கிட்டு நான் பைபிளை பேசுறேன் அப்படின்னாலும் அதுவும் முடியாது. அப்போ நம்மளுக்குள்ளேயே முதல்ல நான் எனக்கு அப்புறமா தான் அடுத்தவங்க, கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே துதிச்சு, அதை இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது என்னப்பா முணங்கிட்டே கிடக்கா, ஐயா இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பேசிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றேன், ஜபம்ன்றது ஒண்ணும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா கிட்ட பேசுறது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது எல்லா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கும். நன்றி. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம் சபை போதகர் அவர்களுக்கு நன்றி. இப்போ ஐயா பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, இப்போ நான் சொன்னதுல சரியா தப்பான்றத நான் பேசிட்டு போயிடுவேன். இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியாது, என் பேர் தெரியாது, என் விலாசம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் வெளியே இருந்து யார் வந்தாலும் உங்க சபை போதகர்கிட்ட ஐயா போன வாரம் பேசிட்டு போனாரே, அவருக்கு சொன்னது சரியா தப்பா அப்படின்ட்டு கேளுங்க. யூடியூப்புக்காக ஒன்று சொல்லிக்கிறேன்.
யூடியூப்ல வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்கவுங்க திருச்சபைக்கு போங்க. திருச்சபைகளின் அழிவு, கிறிஸ்தவத்தின் அழிவு, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். அவங்கவுங்க திருச்சபைகளுக்கு போங்க. நன்றி. ஹல்லேலூயா. சும்மா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா. அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் தேடுகள் என்னை கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். நீதிமொழியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:22 வாசிக்கலாம். பேதைகளே, நிந்தனைக்காரரே, நீ நிந்தனை பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயா சொன்ன மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி என்னன்னா, அவர் சொன்ன ஆபத்து காலத்துல மாத்திரம் இல்ல, எல்லா நேரத்திலையும் நீங்கள் கூப்பிடக்கூடியவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காலத்திலும் கூப்பிடக்கூடியவனா இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்ல தெரியுமா? நிறைய நேரங்கள் அடுத்தவங்களை பத்தி என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்களை குறித்து முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க, ஆண்டவரிடத்துல பேச 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 அந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. யார் கடவுளிடத்திலே அதிகமாய் பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்திலே கம்மியா பேசுவாங்க. யார் உலகத்துல அதிகமா பேசுறாங்களோ அவங்க கடவுள்கிட்ட கம்மியா பேசுவாங்க. ஏன்னா உங்க எனர்ஜியை ஒரு பக்கம் தான் செலவு செய்ய முடியும். ஒண்ணு நீங்க கடவுள்கிட்ட செலவு பண்ணோம், அல்லது உலகத்துல செலவு பண்ணும். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க பண்ண முடியும். இன்னைக்கு என்னன்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல உலகத்தோடு கூட அதிகமாய் செலவிடுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க யாரு கூட சேர்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரியே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க யாரு கூட சேர்றீங்க, யாரு கூட பேசுறீங்க? இப்போ குடிகாரன் கூட நீங்க சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிகாரன் மாதிரியே நீங்கள் மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாரும் என்ன பண்ணுமா, மணக்கும். சில பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ சேர்ந்தா அது ஒரு தவறான காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, நம்ம யாரு கூட சேர்றோம், யாரு கூட பேசுறோம், யாரு கூட பேசிக்கிட்டே இருக்கிறோமோ நம்ம அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்போம். அப்ப கர்த்தரிடத்துல பேச 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 நம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கடவுளுக்குள்ள நம்மளும் ஒரு ஆளை மாற ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்குமே ஆசை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் 9 வரங்கள் கிரியேட் செய்ய வேண்டும் என்பது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை. எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். நானும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறணும், நானும் ஒரு சுகமாக்கக்கூடியவனாய் மாறணும், நானும் நிறைய அந்நிய பாஷைகள் பேசணும், நான் அபிஷேகத்துல நிரம்பணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும், அப்படிலாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இருக்கா இல்லையா? ஆனா ஒரு தீர்க்கதரிசியாய் மாற விரும்புகிறவன் ஒருபோதும் தன்னுடைய நாவை உலகத்திற்காக பயன்படுத்த மாட்டான், பயன்படுத்த முடியாது. நீங்க எந்த தீர்க்கதரிசியை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க அதிகமாய் தனிமையில தான் இருப்பாங்க, அதிகமாய் தனிமையில இருப்பாங்க, அதிகமாய் தேவனோடு கூட உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. யார் தேவனோடு கூட அதிகமாய் உறவாடுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்தை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிறீங்க, ஐயாவை கடந்த நாட்கள்ல ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன், இன்னைக்கு நான் 2வது பார்த்திருக்கிறேன். ஐயா நிறைய இடங்கள்ல வந்து யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கிறத அவங்க அப்புறமேட்டு சொல்லுவாங்க, நம்மகிட்ட தனியா சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க, அந்த யூடியூப் சேனல் நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, என்னை குறித்து அவருக்கு தெரியாது. நான் எப்ப கோவப்படுவேன், எனக்கு எப்ப பிடிக்கும், என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், என்னை குறித்து அவருக்கு தெரியாது, அவரை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் என்னை குறித்து அறிந்திருக்கணும்னு சொன்னா, என்னை குறித்த தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அல்லது உங்களை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவு எங்களுக்கு வேணும்னா, நான் என்ன பண்ண உங்ககிட்ட பதில் என்ன ஆகணும், ரொம்ப க்ளோஸா மாறணும்,
ரொம்ப நெருக்கமா மாறணும். இன்னைக்கு நம்ம கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே வியாதி குறித்த அறிவு இருக்கும். வியாதி குறித்த அறிவு நல்லா இருக்கும். வியாதினா எப்படி வரும், ஒரு கேன்சர் எப்படி வரும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சுகர் எப்படி வரும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பிரஷர் எப்படி வரும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கொரோனா எப்படி வரும் எல்லாருக்குமே தெரியும். எல்லா வியாதி குறித்த எல்லா அறிவும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நாம் ஆராதிக்கிற கடவுளை குறித்த அறிவு நமக்கு இருக்குதா? அவர் சூப்பரா சொன்னாரு, ஆபத்து காலத்துல மட்டும் கூப்பிடாதீங்க. அதுல 100 அல்லது 101 அல்லது 108 இல்ல, அவர் சொன்னது 101 கரெக்ட். ஆபத்துல மாத்திரம் கூப்பிடும்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு கருகப்பிலை மாதிரி யூஸ் பண்ற மாதிரி. அப்படி அல்ல, நாம் எப்பொழுதுமே அவரை தேடணும்னா, அவரை குறித்து புரிந்து கொள்ளணும், நான் அவரோடு கூட பயணிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கை குறித்து சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான், ஆனால் அவனுக்கு குடும்பம் இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு குடும்பம் இருந்தது, அவனுக்கு சந்ததி இருந்தது, அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவன் தேவனோடு கூட சஞ்சரிச்சான். எப்படி தேவனோட சஞ்சரிச்சான்? எப்படி தேவனோட பேசினா? மனைவிட்ட பேசாம இருந்திருப்பான் நினைக்கிறீங்களா? வாய் மனைவியோடு கூட பேசினாலும் இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பார்வையில, இப்ப இங்க இருக்கிறவங்களுடைய பார்வையில நீங்க எல்லாரும் சர்ச்சுக்குள்ள இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நிஜமா நீங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கீங்களா? நிஜமா இருக்கீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? நிஜமா? ஆனா பாதி பேர் எப்பயும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? பாதி பேர் எப்பயும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. என்ன யோசிச்சிருப்பீங்க? நம்ம பிள்ளைகள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ச்சே எப்படா முடிப்பாரு, மதியம் இன்னைக்கு சிக்கன் ரெடியா இருக்கும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகணுமே, இன்னைக்கு பிரியாணி இருக்குமே. அப்ப நான் இங்கதான் இருக்கேன், நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க என்னதான் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசுறதா கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க நினைவு எங்க போயிடுச்சு? இதுதான் அதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் நினைவுகள் யாரோடு கூட இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த பாயில இருந்து நான் இங்க வர்றதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. எந்த பாயில இருந்து? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பாயில இருந்து நான் இங்க வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். இப்படி ஸ்டாண்டு கொடுத்து உட்கார்ந்துருப்போம், நேர பலிபீடத்தையே பார்த்துட்டு இருப்போம், பலிபீடத்தில் இருக்கிற பிரசங்க யார பார்த்துட்டு இருப்போம், நடுவில் என்ன பண்ணிட்டு இருப்போம்? எழுதுவோம். பிரசங்கம் பண்ணுகிற என்ன பண்ணுவோம்? அழகா எழுதுவோம் அப்படின்னு மேல இருக்கிறவன் நினைப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் கீழே இறங்கி உங்க நோட்டை வாங்கி பார்த்தாதான் தெரியும், நீங்க எழுதுன அந்த நோட்டை வாங்கி பார்த்தாதான் தெரியும். ஒண்ணு டிராயிங் போட்டுட்டு இருப்பீங்க, இல்லையா வேற ஏதாவது கதை எழுதிட்டு இருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா யாரை பார்த்துட்டு இருப்பீங்க? இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? கடவுளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம், ஆனால் கடவுளோடு கூட இல்லை. நிறைய நேரங்கள் தூரமா இருக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயம், அவருடைய வாய் என்கிட்ட இருக்குதுப்பா, ஆனா அவங்க இருதயம் எப்படி இருக்குது? தூரமா இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து முழு இருதயத்தோடு. அவர் சொன்ன மாதிரி ஆபத்துல மாத்திரம் அல்ல ஐயா, எரேமியா சொன்ன மாதிரி ஆபத்துல மாத்திரம் இல்ல, சங்கீதக்காரன் சொன்ன ஆபத்துல மாத்திரம் அல்ல, நான் எப்பொழுதுமே எரேமியா சொன்ன மாதிரி எப்பொழுதுமே அவரை கூப்பிடும் போது, எப்பயுமே அவரை தேடும் போது, என்னை ஒரு நாளும் அவரை தனியே விடுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு காரியம் சொல்றார், பிதா என்னை எப்பொழுதுமே என்னை தனியா விடுறதே இல்லப்பா, ஏன்னா நான் எப்பயுமே அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த வசனம் புரியவே இல்லை. எப்பயுமே தனியா விட மாட்டேன் எப்படி? ஆனா இவர் சீசரோடு கூட இருந்தார், ஜனங்களோடு இருந்தார், குடும்பத்தோடு கூட இருந்தார். ஆனா பைபிள் சொல்றது எப்பயுமே என்னை தனியா விடுகிறது. எப்படி தனியா விடாம இருந்திருப்பாரு? எப்படி தனியா விடாம இருந்திருப்பாருன்னா, இவரு ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் இவர் இருதயம் மேல இருக்கிற பிதாவோடு கூட பேசிட்டே இருந்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கத்துக் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க வேலை செய்யற இடம் எதுவானாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க கடவுளோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், கடவுளை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்களும் இந்த உலகத்துல ஒரு தீர்க்கதரிசிகளை போல எழும்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உண்மை. நாங்க காலையில அந்த சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். 2 மாடு போயிட்டு இருக்குது. 2 மாடு ஒண்ணோட நடந்து போயிட்டு இருக்குது. பின்னாடி ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு கத்துற சத்தம் கேட்ட உடனே 2 மாடு போய்கிட்டு இருக்குல்ல, ஒரே ஒரு மாடு மாத்திரம் திரும்பி மறுபடியும் சத்தம் கொடுக்குது. என்னுடைய காதுக்கு இந்த கண்ணுக்குட்டியினுடைய சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்குது.
ஆனா தாய்க்கு மாத்திரம் தான் தெரியும் கத்துறது யாரு, என்னுடைய குழந்தை கத்துறது. இன்னொரு மாடு திரும்பவே இல்லை, ஒரே ஒரு மாடு மாத்திரம் திரும்பி சத்தம் போடுது. அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய குழந்தை குறித்து அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப என் கடவுளை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் கடவுளோடு கூட பேச 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 பேசதான் நான் அவரை குறித்து நான் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் கடவுளை குறித்து தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, கடவுள்னா யாருன்னே தெரியலங்க, எப்படி ஆண்டவரை கூப்பிடனே தெரியல. எப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அவரோடு கூட பயணிக்க ஆரம்பியுங்கள், அவரோடு கூட கை கோர்த்து நடனுங்கள், அவர் உங்களை அழகாய் நடத்துவார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க. ஏங்க நல்லா யோசித்து பாருங்களேன், நமக்கு ஒருத்தர் கைட் பண்ண ஒருத்தர் இருந்தாரா நம்ம ஆபத்துல போய் மாட்டுவோமா? மாட்ட மாட்டோமா? சொல்லுங்க, வாய்த்தருங்க. நமக்கு ஒருத்தர் கைட் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். எப்ப நம்ம நிறைய நேரங்களில் பிரச்சனையில மாற்றம் தெரியுமா? எப்ப மாற்றம்? நமக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்துருக்க கூடாதா? சரி, யாராவது ஒரு ஆள் பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், இதை முன்னாடி யாராவது ஒரு ஆள் சொல்லி கொடுத்திருந்தா நான் இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டேன், இல்ல சூழ்நிலையில மாட்டிருக்க மாட்டேன். நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம் தெரியுமா? ஆனா பைபிள் சொல்லுது, நான் உனக்கு போதித்து. ஆனா ஒருத்தர் போதிக்கிறாரே, அப்புறம் எப்படி நம்ம போய் மாற்றோம்? அதுதான் தாவீது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கேட்பான், நான் போலாமா வேண்டாமா, நான் போலாமா வேண்டாமா. இந்த போலாமா வேண்டாமா எங்க போய் கேட்கிறான்? எங்க கேட்கிறான்? கடவுள்கிட்ட கேட்கிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்களும் அப்படி கேட்பீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து வராது. அல்லேலூயா. ஐயா, நான் ஆபத்தே வராம வாழணும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர்? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தப்பிக்க நினைக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லிடுவார், டேய் தம்பி, 90ல போகாத, கிலோமீட்டர்ல போகாத, இப்போ நாய் ஒண்ணு குறுக்க வரும், கீழே விழுந்து புதையல் எடுப்பேன்னு சொல்லுவார். அப்ப நீ கம்மி பண்ணிட்டேன்னா தப்பிச்சிருவ. எப்போ உன்னால புரிந்து கொள்ள முடியும்? எப்போ உன்னால புரிந்து கொள்ள முடியும்? இந்த உலகத்துல கடைசி சொல்லி முடிக்கிறேன், 3 பேர் உன்னிடத்துல எப்பயுமே பேசுவாங்க. ஒண்ணு கடவுள் பேசுவார், 2வது பிசாசு பேசுவான், 3வது உன்னுடைய மாம்சம் பேசும். இந்த 3 வாய்ஸ்க்கு மேல வித்தியாசம் தெரியணும். இந்த 3 வாய்ஸ்க்கு உனக்கு வித்தியாசம் தெரியணும்னா நீ ஆண்டவரோடு கூட அதிகமா பேசினா மட்டும்தான் இது கடவுளுடைய வாய்ஸ் அப்படின்னு உன்னால தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா ஆதாம் ஏவாள் அப்படிதான் ஏமாந்தாங்க, பேச வர்றது யாருன்னே தெரியாம ஏமாந்துட்டாங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாருமே ஏமாந்து போறது காரணம் என்னன்னா, யார் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல தோத்து போயிடும். அல்லேலூயா. சத்தம் வரவே இல்லையப்பா. அல்லேலூயா. இப்ப கடவுளுடைய வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் யாரு கூட பயணம் பண்ணணும்? யாரு கூட? இந்த வாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்ப கண்டுபிடிக்க முடியும்? இப்பெல்லாம் போன் இருக்குதுங்க, யார் பண்றாங்க அப்படிங்கிற போட்டோ முதல் கொண்டு நம்ம கைக்கு வந்துருது. அப்பெல்லாம் லேண்ட்லைன்ல அடிச்ச உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, இப்ப நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது நான் லேண்ட்லைன்ல எங்க வீட்டுக்கு போன் பண்ணுவேன். எடுத்த உடனே எங்க அண்ணனோ அல்லது எங்க அம்மாவோ எடுத்த உடனே சொல்லுவாங்க, நான் அலோன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அங்க இருந்து வரும், சொல்லியா என்னையா பண்ற, நல்லா இருக்கியான்னு வரும். எப்படி எங்க அம்மா என்னோட வாய்ஸை கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா என் வாய்ஸ் அவங்க கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? பழகிட்டாங்க. அல்லேலூயா. அது மாதிரி நம்ம யாருக்காவது ஒரு இப்ப கூட போன்ல செல்போன்ல பேசும்போது நான் யாரோ நினைச்சு போன் பண்ணுவோம். போன் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் அட்டன் பண்றவங்க யாரோ அட்டன் பண்ணுவாங்க, உடனே சொல்லுவாங்க, அவங்க பேரை சொல்லுவாங்க, எப்பா அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, இவங்க இல்லையா போம். எப்படி அந்த வாய்ஸை கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா பேசி பழகணும். ஆபத்துல மாத்திரம் கூப்பிடாதீங்க, எப்பயுமே கடவுளை கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஆபத்து வருகிறதுக்கு முன்பதாகவே உங்களை காப்பாற்றுவார். ஆபத்துல கொண்டு போய் உன்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாரு. உன்னை கொண்டு போய் உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்குறவரு அல்ல. ஆபத்துல நீ போறதுக்கு முன்னாடியே, எப்பா இதை நீ பண்ணாத, இது சரியில்லை, இது வேண்டாம் அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். வேண்டாம், இது வேண்டாம். அப்ப எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும்? நம்ம அவரோடு கூட பயணம் பண்ணும் பொழுதும் அவரோடு கூட உறவாடும் பொழுதும் மாத்திரமே தான் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு தான் சபைக்கு வர சொல்றது. பிரதர் கூட அழகா முடிக்கும் போது சொன்னாரு, எல்லாரும் அவங்க சபைக்கு போங்கன்னாரு. யார் யார் என்னென்ன சபைக்கு போகணும்?
அவங்க சபைக்கு போங்க, அவங்க ஊழியக்கார்ட்ட உட்காருங்க, அவங்க ஊழியக்கார் சொல்றதை கேளுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, அதான் அவங்களுக்கு தான் தெரியும், அந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆடை எப்படி நடத்தணும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி கடைசி முடிக்கும் போது சபை கூடி வருகிறது என்ன செய்யாதிருங்கள். ஏன் கூடி வர்றது விட்டுறக்கூடாதுன்னா, ஏன்னா நம்ம அங்க போகும்போது தான் நம்ம எல்லாரும் ஒரே ஆவியா இருப்போம், கடவுளோடு கூட பேச முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.